வணக்கம் நண்பர்களே. சிவா அயலி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம வர்மாவுக்கு ஆப்பு வைக்கிறாங்க அயலி. வர்மா கபிலனை கத்திய வச்சு மிரட்டி இந்திராணிட்ட இருந்து அந்த சிலையை தான் வாங்கிடலாம் அப்படின்னு நம்ம இந்திராணியை பயமுறுத்துறாங்க. வீடியோ காலில் நம்ம இந்திராணிட்ட நம்ம கபிலன் பேசுறாங்க. கத்தியை வச்சுக்கிட்டு நம்ம கபிலன் கழுத்துல வச்சுட்டு நிக்கிற வர்மா, இந்த பாரு இந்திராணி, நீ இப்போ கோயிலுக்கு அந்த சிலையை கொண்டுட்டு போயிருக்கால, அந்த சிலையை விட்டுட்டு உன் தம்பியை மீட்டுட்டு போ அப்படின்னு அந்த இடத்துல நம்ம இந்திராணிக்கு கெடுபிடி கொடுக்குறாங்க நம்ம வர்மா. ஆனால் சாதுரியமா அண்ணியோட காரு இப்போ எங்கே போகுது, அதை ஃபாலோ பண்ணி போகலாம் அப்படின்னு நம்ம சிவாயும் அயலியும் களை இறங்குறாங்க. அங்கே இருந்த நம்ம வர்மாவை அப்படியே அடித்து துவைக்கிறாங்க. நம்ம கபிலனை மீட்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம அயலி தான் ஏடியா இப்போ நம்மளை மீட்டது பார்க்க அயலி சிவகணங்காவே இருந்துச்சு அப்படின்னு இந்திராணிக்கே டவுட் வர அளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். நம்ம இந்திராணிக்கு சந்தேகம் வருது, இது அயலி சிவா தானே அப்படின்னு நம்மளை இப்போ பாதுகாத்தது. அப்போ கபிலனுக்கு உண்மாவே வர்மா கூட கும்பல் கூட போதை பொருள் கூட தொடர்பு இருக்குது. அப்போ உண்மைதானா, என்னை சுற்றி என்ன நடக்குது, அப்போ கபிலன் நல்லவன் இல்லை, ஏகப்பட்ட பொய் பித்தலாட்டோன்னு அவன் என்னென்னமோ செய்துட்டு இருக்கான். அவனை நம்பி நம்ம தம்பின்னு வச்சுட்டு இருந்த இப்படி ஒரு தப்புகளை செய்ய அவனை எப்படி துணிஞ்சிட்டான், ஒன்றுமே புரியல. என் வளர்ப்பு தப்பு அப்படின்னு அந்த இடத்துல இந்திராணி ஃபீல் பண்ணுறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. நம்ம இந்திராணி அந்த சிலையை கோயிலில் சேர்த்துடலாம் அப்படின்னு கொண்டு போயிட்டு இருக்காங்க காரில். அதே கணம் பார்த்தோன்னா நம்ம கபிலன் நம்ம வர்மாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, எங்கள் அக்கா தான் அந்த சிலையை கோயிலில் சேர்க்க கொண்டுட்டு போயிட்டு இருக்கா வர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. டே கபிலா, நீ என்ன செய்ய, அந்த உங்கள் அக்காட்ட இருந்த அந்த சிலையை மீட்டு உனக்கு தர முடியாதா என்ன அப்படின்னு சொல்ல நேரம், நான் வேணா ஒரு வழி பண்ணுறேன், நீ அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணு, கண்டிப்பாக அந்த சிலையை மீட்டுடலாம் அப்படின்னு நம்ம கபிலனே வர்மாவுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. இந்த பாரு, நீ ஒன்று பண்ணு, நான் வாங்கிட்ட வாரேன், நீ என் கழுத்தில் கத்தியை வச்சு எங்கள் அக்கா நம்பருக்கு வீடியோ காலில் போட்டு இந்த சிலையை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு, இல்லாட்டா கபிலனை வெட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லு. கண்டிப்பாக எங்கள் அக்கா சிலையை தந்துடுவாங்க. என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க எங்கள் அக்கா. எனக்கு ஒன்றுனா எங்கள் அக்கா துடிச்சு போயிடுவாங்க. கண்டிப்பாக சிலையை தந்துட்டு என்ன மீட்டு போவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கபிலன் வரமாட்ட சொல்ல, நல்ல வேலை சொன்ன கபிலா, நீ வா அப்படின்னு அந்த இடத்துல கூட்டிகிட்டு ரவுடிகளை கிட்ட வச்சுக்கிட்டு நம்ம கபிலனை கெட்டி வச்சு நம்ம கபிலனுக்கு கழுத்தில் கத்தியை தூக்கி வைக்கிறாங்க நம்ம வர்மா. அதோட நம்ம இந்திராணி மொபைலுக்கு ஃபோனை போட்டு, இந்திராணி, நீ இப்போ எங்கே போயிட்டு இருக்க, அந்த சிலையை கோயிலுக்கு கொண்டு போயிட்டு தானே இருக்க, இந்த பாரு உன் தம்பியோட நிலைமையை, என் கையில் ஒரு சின்ன புழுவாட்டம் சிக்கி துடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டுறாங்க. அக்கா, என்னை விட்டுறாதக்கா, காப்பாத்தக்கா அப்படின்னு நம்ம கபிலன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஐயோ கபிலா, என்னடா ஆச்சு உனக்கு, நான் உன்னை இப்போ காப்பாற்ற வாரேன்டா அப்படின்னு அந்த இடத்துல இந்திராணி சொல்லுறாங்க. பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க நம்ம அயலிக்கும் சிவாக்கும் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. என்ன இந்திராணி அண்ணி, இந்த சைடு கோயில் இருக்கு, அவங்க திரும்பி எந்த சைடு போகிறாங்கன்னு ஒன்றும் புரியலையே, ஏதோ வர்மா பிளான் பண்ணி இந்த கபிலன் சொல்லி கொடுத்து ஏதோ ஒரு பிளான் நடக்குதா என்ன அப்படின்னு நம்ம அயலிக்கு சிவாட்ட கேட்க தெரியலை. இப்போ அக்காக்கார ஃபாலோ பண்ணிட்டு போவோம், அங்கே ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிடலாம் அயலி அப்படின்னு அந்த இடத்துல நம்ம அயலியின் சிவாயை முடிவெடுக்கிறாங்க. அதே கணம் இந்திராணி, எப்படியே என் தம்பியை காப்பாற்றிடணும், என் தம்பி எப்படி அந்த வர்மா கும்பல் கூட போய் சேர்ந்தா ஒன்றும் புரியலையே எனக்கு அப்படின்னு அந்த இடத்துல குழம்பி போகிறாங்க. அதே நேரத்தில் நம்ம சீக்கிரம் போகட்ட என் கபிலனை ஏதாச்சும் பண்ணிடுவான், நான் அவன் மேலே உயிரே வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம இந்திராணி ஓடி போகிறாங்க. நம்ம கபிலனை விட்டுருங்க, இந்த சிலையை வச்சுக்கிடுங்க அப்படின்னு அந்த சிலையை தூக்கிக்கிட்டு நம்ம வர்மா கிட்ட கொடுக்க போகிற நேரம் தான் மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம கன்னோட என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம அயலி சிவா. நான் இதை பார்த்த உடனே எதிர்பாராத நம்ம வர்மாவுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா யார் இவங்களை காப்பாற்ற வந்துட்டாங்களே, நம்ம இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி இது தெரிஞ்சிச்சு அப்படின்னு அந்த இடத்துல ஷாக்கிங்காக இருக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம கபிலனுக்கு நம்ம தான் ரூட்டை போட்டு கொடுத்தோம், ஆனால் இவங்க எல்லாம் எப்படி வந்தாங்க, இவங்க எல்லாம் யார், நம்மளை சுற்றி இவங்க எல்லாம் இருக்காங்களா என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்திராணிக்கு ஒரு சின்ன டவுட்டு, இவங்களை பார்த்தா நம்ம அயலி சிவா போலேயே இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் நம்ம
அயலியும் சிவாயும் போலீஸ் தானா அப்படின்னு உள்ளதை நம்ம கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் விசாரித்து உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து நினைக்க நேரம் இந்திராணி வந்து அந்த சிலையை வச்சு வர்மாட்ட கொடுக்க நேரம் அடி தடின்னு வந்த வர்மாயை வந்து சுற்றி அவங்க ஆட்களையும் வந்து கன்னை வச்சு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு கட்டத்தில் நம்ம கபிலன் வந்து அந்த கபிலனை விட்டுட்டு நம்ம வர்மா குரூப் வந்து எஸ்கேப் ஆகுதுன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த சிலையை வந்து அப்படியே மீட்டு இந்திராணி வந்து மறுபடியும் காரில் நீங்கள் கொண்டு போய் கோயிலுக்கு பத்திரமா சேருங்க, நாங்கள் வந்து உங்கள் பின்னாடியே வரோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம அயலியும் சிவாயும் சொல்லுறாங்க. அதே கணம் பார்த்தோன்னா நம்ம கபிலனை வந்து கெட்டி போட்டிருந்த சேர்லேருந்து கலத்தி விட்டுறாங்க. நம்ம கபிலன் எல்லா பிளானும் சொதப்பிடிச்சு. யார் இவங்க, இவங்க எங்கேருந்து வந்தாங்க, ஒன்றுமே புரியலை. இவங்க தான் வந்து நம்ம அயலியும் சிவாயுமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்போ நம்மள வந்து கண்காணிக்க தான் நம்ம வீட்டில் இருக்காங்களா என்ன இவங்க அப்படின்னு வந்து இந்த விஷயத்த நம்ம வர்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கபிலன் வந்து நினைக்கிறாங்க. நம்ம அயலி சிவா பாதுகாப்பாடும் இந்திராணி வந்து அந்த கோவில்ஸுக்கு அந்த சிலையை கொண்டு சேர்த்துறாங்கன்னு சொல்லலாம். அதே கணம் வந்து நம்ம இந்திராணி என்னதோ நடக்குது, இந்த கபிலன் வந்து நல்லவே இல்லை, நம்ம தம்பின்னு அவனுக்கு மேலே அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சது தான் இப்போ தப்பாக போச்சா என்ன அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இது போதை பொருள் கடத்தல் கும்பல் தலைவன் அந்த வர்மா, அவனு கூட இந்த கபிலனுக்கு என்ன டீலிங் வந்து எப்படி வந்து அந்த குரூப்போட போய் சேர்ந்தான், இவனை எதுக்காக அவங்க மிரட்டியனோ, அதே நேரத்தில் நம்மளை சுற்றி எதுக்காக போலீஸ் சடனாக வந்து வரணும், ஒன்றுமே நம்மளுக்கு புரியலையே, நம்மளை சுற்றி என்னதான் நடக்குது, ஆனால் அந்த போலீஸாக வந்தவங்கள பார்த்தா அயலி சிவா மாதிரியே இருந்துச்சே அப்படின்னு வந்து அந்த இடத்துல அயலி சிவா தான் வந்து போலீஸா, அவங்க கல்யாணம் ஆன கணவன் மனைவி மாதிரி நம்ம வீட்டில் நடிச்சு கபிலனை பற்றி ரகசியத்தை அறிய இருக்காங்களா, அப்போ அந்த ஏடினா போலீஸ் அயலி தானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல 1000 குழப்பத்தோட வந்து இருக்காங்க. ஆனால் ஒன்று, கபிலன் மட்டும் நல்லவன் இல்லை, அது நல்லாவே புரிஞ்சுது. கபிலனை நான் யாருக்கு யார் உயிருக்கு உயிராக அந்த கபிலனை என்னோட தம்பின்னு தூக்கி வச்சேன், ஆனால் அவன் இப்படிப்பட்ட ப்ராடு கூட எல்லாம் தொடர்பில் இருக்கான்னு வந்து தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே அவனுக்கு ஓவராக வந்து செல்லம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல இந்திராணி வந்து நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த சைடு எப்படியோ இந்த சிலையை நம்ம கோயிலில் கொண்டு வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இந்திராணி வந்து நினைக்கிறாங்க. முதற்கட்டமாக அயலியும் சிவாயையும் வச்சு விசாரணை வந்து மேற்கொள்ளணும். அவங்க யார் அப்படின்னு வந்து தெரிஞ்சிக்க நமக்கு வந்து தொடர்பில் இருக்கவங்கள்ட்ட வந்து பேச வேண்டியதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அயலி சிவாயோட ஃபோட்டோயை அனுப்பி இவங்களை பற்றி எனக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னு வந்து சேகரித்து தாங்க அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க டிடெக்டிவ் கிட்ட. இதை வந்து நம்ம அயலி சிவாயும் வந்து ஒட்டு கேட்குறாங்க. நம்மளை பற்றி விசாரிக்க அன்னைக்கு கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக உண்மையை வந்து வெகு காலம் மறைக்க முடியாது. அதே நேரத்தில் உங்கள் அப்பா வாயால் இது சிவா தான் என்னோட பையன் அப்படின்னு வந்து கூடிய சீக்கிரத்தை சொல்ல வச்சுட்டு நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து முடிவெடுக்கிறாங்கங்க அயலியும் சிவாயும்.